இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ உங்க அம்மா இப்போ உங்க கிட்ட தான் இருக்காங்களா? ஆமா சார். அப்போ ஏன் எதுவும் தெரியாத மாதிரி உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு தர சொல்லி டிராமா பண்ண? சார், வர்மா இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். வர்மாவை எப்பவுமே குழப்பத்திலேயே வச்சிருக்கணும். இக்காரணத்தை கொண்டும் அவனுக்கு ஐலி மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அதோட நம்ம டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதனால முதல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஐலியோட அம்மாவை காப்பாத்தணும். அதுக்கு அவங்களை எங்க வச்சிருக்கோன்னு தெரியாம இருக்கணும். யாராலையும் ஐலியோட அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். ஒரு சில ஆளுங்க பண்ற தப்புனால நம்ம டிபார்ட்மெண்ட் எப்படி செல்லரிச்சு போயிருக்கு பாருங்க. சரி, இப்ப அடுத்த பிளான் என்ன? இப்ப எப்படியும் அர்ச்சனாக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தானே ஆகணும். இப்போ அம்மாவை ஒரு தெரிஞ்ச டாக்டரை வச்சு மானிட்டர் பண்ண வச்சிருக்கோம் சார். ரொம்ப நேரத்துக்கு அப்படி வச்சிருக்க முடியாது. அம்மாவை கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னால வர்மாவோட கதையை முடிக்கணும் சார். என்ன ஐலி சொல்ற நீ? அது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயமா? முடியும் சார். வர்மாவை ட்ராப் வச்சுதான் சார் பிடிக்கணும். இந்நேரம் வர்மா எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சிருப்பான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவுக்கு சேஃபா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் சார். அவனை பிடிக்கிறதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் அவனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட நம்ம கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி? இத்தனை நாள் இருந்த சிச்சுவேஷன் வேற சார். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இப்போ வர்மா அவனோட முடிவு கட்டத்தை நெருங்கிட்டான். சோ நாமளும் அவனை பிடிக்கிறது பாசிபிள் தான் சார். ஐலி, நீ எமோஷனலா ஓவரா ட்ரிகர் ஆயிருக்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. பட் பிராக்டிகல் வேற. அந்த வர்மா ரொம்ப சேஃபா தன்னை யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கான். சார், 1 minute சார். இந்திராணி அண்ணி கூப்பிடுறாங்க. ஹலோ ஐலி, நீ எங்க இருக்க? வீட்ல உங்க 2 பேரையுமே காணோம். எங்க போனீங்க? அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு அண்ணி. அதான் நானும் சிவாவும் வந்தோம். அத பத்தி பேசதான் நான் கால் பண்ணேன். ஐலி, டிவில உங்க அம்மாவை அந்த வர்மா கடத்திட்டு போயிட்டான்னு நியூஸ் போயிட்டு இருக்கு ஐலி. அத பார்த்துட்டு தான் நான் உடனே உனக்கு கால் பண்றேன். சரி, நீயும் சிவாவும் எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணி, என்ன விஷயம்? வர்மாவை பத்தின விஷயம்தான். அண்ணி, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். போன்ல எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் நேர்ல வாங்க, நான் சொல்றேன். இதோ வரோம் அண்ணி. சரி.